ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த படம் ஹாலிவுட்டோட பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லப்படுற ஜேம்ஸ் கேமரோன் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்க படம். ஆக்சுவலாக 2009 அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனிச்சு. 2022 செகண்ட் பார்ட். இப்போ அவதாரோட தேர்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். அதுவும் கரெக்டாக செகண்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான். செகண்ட் பார்ட்டோட எண்டில் ஹீரோ வின் பண்ணுவார். இருந்தாலும் அவரோட ஃபேமிலியில் அவரோட பெரிய பையன் இறந்துருவான். இந்த இறப்புலேருந்து அவரோட ஃபேமிலி வெளியில் வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ மட்டும் அந்த இழப்புலேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்து எதுவும் போர் வந்தால் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாரி அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாரு. பட் அவரோட ஒய்ஃபான ஹீரோயினும் அவரோட ஃபேமிலியும் அதுலேருந்து ரெக்கவர் ஆக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் தன்னோட ஃபேமிலியில் இருக்க ஹியூமனான ஸ்பைடரை ஃபேமிலியை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நினைப்பாங்க. ஸோ ஹீரோ வேற வழி இல்லாமல் தன்னோட இருக்க ஸ்பைடரை கூட்டிட்டு போய் ஹியூமன்ஸோட விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலியோட ஒரு டிராவலில் இறங்குறாரு. ஒரு பக்கம் இவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக ஆஷ் பீப்புள், அவங்க பேண்டோராலே அவதார் மாதிரி இருக்க கெட்டவங்க, அவங்க வராங்க. இன்னொரு பக்கம் ஆல்ரெடி இவங்கள எப்படியாவது காலி பண்ணும் அப்படிங்கிற முடிவில் இருக்க ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்க வில்லனான ஜென்ரலும் களத்தில் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு டீமையும் ஹீரோ சமாளிச்சாரா இல்லையா, அதுக்காக அவர் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னென்ன, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான். அவதார் பிரான்சிஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் எந்த லெவல் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்துச்சோ அதே லெவலுக்கு தான் இந்த பாட்டும் டெக்னிக்கலா செம ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஜேம்ஸ் கேமரோன் அவரோட பேண்டாரா வேர்ல்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த படத்துல சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பேண்டாரா வேர்ல்ட்ல இருக்க கிரியேச்சர்ஸையும் நெக்ஸ்ட் லெவல்ல பார்த்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பேண்டாரா வேர்ல்டை அடுத்த லெவலுக்கு ஜேம்ஸ் கேமரோன் கொண்டு போயிருக்காரு. அவரு அந்த லெவல் கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட், ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கு, மேக்கப் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் சொல்லி என்டையர் அவரோட டீமே பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்க அந்த பேண்டாரா வேர்ல்டை செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்வேன். ஸோ இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பயங்கரமா இருந்துச்சு, ஆச்சரியப்படுத்துச்சு, அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் சூப்பராகவே இருந்துச்சு. டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லா இருந்ததுனால ஆக்ஷன் சீக்வன்சஸும் அதகலமா இருந்துச்சுன்னு தான் சொல்வேன். அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் பயங்கர பரபரப்பாக இருந்ததுனால செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட பிரச்சனைன்னு சொல்லணும்னா இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸை தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேல எதுவும் புதுசாக பெருசாக இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேல நிறைய கான்வர்சேஷன்ஸ் தான் இருக்கு. அந்த உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது, அந்த உலகத்துல கிரியேச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃபோட மேஜர் ஆஃப் போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டாரு. நம்ம ஆல்ரெடி அவதார் 1, அவதார் 2ல இந்த உலகத்தை அதிகமா பார்த்துட்டதுனால அதுல அவரு இன்னும் டீட்டெயிலா கிரியேச்சர்ஸ் கொண்டு வருது. நமக்கு எதுவும் பெருசா சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி இல்லை. அடுத்ததான் இந்த படத்தோட பிரச்சனைன்னு எனக்கு பட்ட இந்த படத்தோட லென்த் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னடா படம் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சதுனால ஓவராலா படம் பாக்குறப்ப 3 மணி நேரத்துக்கு மேல ஓடுறது ரொம்ப பெருசா போயிட்டு இருக்க ஃபீலை கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லென்த்ல இன்னும் கொஞ்சம் அவங்க குறைச்சிருக்கலாம். தேவையில்லாம அந்த பேண்டாரா வேர்ல்டோட டீட்டெயிலிங்காக இவங்க கொண்டு போற சீன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அதுக்கு பதிலாக ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே நான் ஆல்ரெடி சுவாரஸ்யமா இருக்குன்னு சொன்னேன். பட் அதுவும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்களே தவிர அதுவும் பிளாட்டான ஸ்கிரீன் பிளேயோட இருக்கே தவிர புதுசா எதுவும் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேயும் இல்லை. ஸோ அதுவும் ஒரு வகையில லைட்டா டிராபேக் மாதிரி தான் பட்டுச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் பெருசா புதுசா எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். செகண்ட் பார்ட்லையும் ஒரே ஸ்டோரி அவுட்லைன் தான். ஹீரோ அந்த வேர்ல்டை காப்பாத்துறதுக்காகவும் தன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காகவும் என்ன மாதிரி போராட்டங்களை ஃபேஸ் பண்றாரு, அதே தான் இந்த பாட்டும். ஹீரோ தன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காகவும் அந்த வேர்ல்டை காப்பாத்துறதுக்காகவும் என்ன மாதிரி போராட்டங்களை ஃபேஸ் பண்றாரு. இந்த பாட்டுல புதுசா ஆஷ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பீப்புளை உள்ளார கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் தான் புதுசு. அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன்ல எதுவும் புதுசா இல்லவே இல்லை.
ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஜேம்ஸ் கேமரூன் அவதார் 1 அவதார் 2 விட அடுத்த லெவலுக்கு அந்த பாண்டாரா அப்படிங்கிற வேர்ல்ட டெக்னிக்கலா பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலா இந்த டீம் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை விஷுவலா பார்க்கறப்ப நமக்கு பிரமிப்பா இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. பட் அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேயும் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகவே இல்லை. ஸ்டோரியும் பழைய ஸ்டோரி தான், ஸ்கிரீன் பிளேயும் பிளாட்டான ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்குற ஃபீலை தான் கொடுக்குதே தவிர புதுசா எதுவும் இல்லவே இல்லை. உங்களுக்கு அவதார் 1 அவதார் 2 இந்த 2 படமும் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே 3Dல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.